இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேறு லெவலான ஏர்னிங் ஆப்னே சொல்லலாம். இந்த ஆப் வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 300லேருந்து 350 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்குன்னு 1,00,000 ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்கள் பாக்கெட் மணிக்கு செலவழிக்கிற மாதிரி, ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட்டில் இதில் வச்சு ஏர்ன் பண்ண முடியாது. இந்த ஆப்பை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே லாகின் இருக்குது, அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்கிற லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். இங்கே லாகினுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயிலும் என்னோடய பாஸ்வேர்டு கேட்குது. நான் என்னோடய இமெயிலும் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கேட்கும், இமெயில் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண சொல்லி நீங்கள் அங்கே டைப் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணும்போது இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம். அதாவது கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் கேம் விளையாடுறத விட இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணிங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த மெத்தடில் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கி ஸ்பின் வரும். டெய்லி ஒரு லக்கி ஸ்பின் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டேவோட லக்கி ஸ்பின் எனக்கு என்ன ராசின்னு பார்ப்போம். ட்ரை டுமாரோன்னு வந்துருச்சு. ஸோ சேட். சரி, ஓகே. இந்த லக்கி ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும், டோக்கனாகவே கிடைக்கும். ஸோ எனக்கு ரெண்டும் கிடைக்கல. சரி, ஓகே. ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. அதாவது அது வந்து ரம்மியை வச்சு ஏர்ன் பண்ணுறது, பாக்கரு, அதெல்லாம் நான் தேவையில்ல. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விளாண்டுக்கோங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பர்சனலாக எனக்கு வந்து வேணான்னு தோணுது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 1 vs 1ன்னு இருக்குது. அதாவது கேமில் வந்து நம்மளும் இன்னொரு ஆப்போனண்ட்டும் விளாட்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி அந்த அமௌண்ட் வந்து எப்படி டபுள் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 5 ரூபா கட்டினீங்கன்னா 10 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களை காட்டுற மாதிரிங்க. என்ட்ரி ஃபீ வந்து 5 ரூபா. நீங்கள் ஒரு 5 ரூபா கட்டுவீங்க. 5 ரூபா கட்டிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ரூபா வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா 15 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 15 ரூபா கட்டி 27 ரூபான்ற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ரேண்டமாக இருக்கும், ஒவ்வொன்று வந்து டபுளாக இருக்கும். அதாவது நீங்கள் 5 ரூபா கட்டி 10 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்ப் ஸ்பேஷன் இன்னொரு கேம் இருக்குது. அதே 1 vs 1ல. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே அமௌண்ட்டு மேலே வந்து டபுளாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதாவது நீங்கள் 20 ரூபா கட்டி நீங்கள் 20 ரூபா கட்டுவீங்க, அவர் 20 ரூபா கட்டுவார். இதே சப்போஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவரோட அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 40 ரூபா ஆட் ஆயிரும். இந்த மாதிரி டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து அமௌண்ட் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா டோக்கனு இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி விளாட்றத விட டோக்கன் கட்டி விளாட்றது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து லேட்டராக ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ப்ரோ பிளேயர் ஆகிட்டு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டோக்கன் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அந்த மேட்சோட இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. என்ட்ரி ஃபீ வந்து 5 ரூபா. இஃப் யூ வான் யூ வில் கெட் 5 ருபீஸ். நம்ம 5 ரூபா கொடுத்துருவாங்க, அதே மாதிரி 2 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டோக்கன் கட்டி விளாட்ற மாதிரி தான் விளாடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 vs 1 வாங்க. சரி, டோக்கன் கட்டி எப்படி விளாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கேஷ் கார்டன்ஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வந்து டோக்கன் கட்டி வந்து விளாடுங்க. இங்கே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாலே கிரிக்கெட் கேம் இருக்குது. கிரிக்கெட் கேம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோக்கன் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேஷ் கான்டெஸ்ட்னால் உங்களுக்கு ரேங்க் பேஸில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஃப்ரீன்னு இருக்குது. அதாவது ரூ. 1 டோக்கன் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீயாக விளாண்டு வந்து ஒரு டோக்கன் ஏர்ன் பண்ணலாம். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட்டுக்கு வந்து கட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து ஒரு டோக்கன் கட்டினா 7 ரூபா தராங்க. 2 டோக்கன் கட்டினா 4 ரூபா தராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கட்டி 7 ரூபாய்க்கு விளாடுங்க. 2 டோக்கன் கட்டி 4 ரூபாய்க்கு விளாடுங்க. இந்த மாதிரி டோக்கன் கட்டி விளாடுங்க. டோக்கன் கட்டி விளாடுறது வந்து எல்லா கேம்ஸ்லேயுமே இருக்குது. கிரிக்கெட்லேயும் இருக்குது, எல்லா கேம்ஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸுன்னு இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற டார்கெட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்கோர் எடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் கிடைக்கும். இந்த மாதிரி அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து டெய்லி ஸ்பின் வந்து வாங்கிட்டே இருக்கலாம். இந்த மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் வந்து டெய்லி ஸ்பின் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் கீழே இருக்குது. இது எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லா கேம்ஸும் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது மூலியமாகவே நீங்கள் வந்து 300 ஏர்ன் பண்ணலாம். 300 இல்லை அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 2 ஹவர் இல்லை 3 ஹவர் வந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு விளாடணும். ஸோ இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக வச்சுக்காங்க. நடுவில் இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் விளாடும் போது வந்து இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க.
இன்டர்நெட் கட் ஆயிருச்சுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது. திருப்பி அவனுக்கே போயிரும். நீங்க வந்து தோத்தது மாரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இன்வைட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் பார் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா மேல என் பேர் வந்துருச்சு. நான் அக்கவுண்ட்டுன்னு இருக்கு. அத வந்து அக்கவுண்ட் செட்டிங். ஆட் கேஷ்னா நீங்க Paytmலருந்து ஆட் பண்றதுக்கு. அதுக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, இன்வைட் அண்ட் எர்ன் இருக்கு. அந்த அந்த ஆப்ஷன் வச்சு தான் நான் வந்து இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது கேம் விளையாடுறது மூலமா கேம் விளையாடுறத விட இன்வைட் பண்ணி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்க லிங்க் கிளிக் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாலே போதும். உங்களுக்கு வந்து ரூ. 15 தந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ₹100 வந்து டெபாசிட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ரூ. 5 தந்துருவாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ரூ. 20 ஏர்ன் பண்ணலாம். அதாவது ரெஃபர் பண்ற மூலியமா வந்து உங்களுக்கு ரூ. 20 ஏர்ன் பண்ணலாம். ப்ரோ நான் எப்படி அவ்வளோ ரெஃபர் பண்றது? அத்தன பேர் எப்படி ரெஃபர் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு, அதில நீங்க வந்து எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிட்டே இருங்க. கன்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 10 ரெஃபரலாவது வரும். ஸோ இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெஃபர் பண்ணி ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேல பார்த்தீங்கன்னா, டோக்கன் ஏர்ன் பண்றதுக்கு வந்து Facebook, WhatsApp அதில ஷேர் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு டோக்கன் குடுப்பாங்க. அது எப்படி குடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 டோக்கன் குடுப்பாங்க. ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா 2 டோக்கன் குடுப்பாங்க. அந்த மாரி நீங்க வந்து ஷேர் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபர் பண்ணியும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய மெத்தட் இருக்கு. சரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடீம் பண்றது எப்படின்னு சொல்றேன். லெஃப்ட்ல கிளிக் பண்ணிட்டு ரெடீம் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து வந்துருச்சு. நான் வந்து Paytm அமௌண்ட்ல வந்து இப்போ ரூ. 18 வச்சிருக்கேன். மினிமம் வித்ட்ராவல் வந்து ரூ. 50. ரூ. 50 ரீச் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஈஸியா ரூ. 50 வந்து ரீச் பண்ணிக்கலாம். கேம் விளையாண்டு ஏர்ன் பண்ணி, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணி வந்து நீங்க ரூ. 50 வந்து அசால்ட்டா ரீச் பண்ணிக்கலாம். இது வந்து Paytmல தான் வித்ட்ரா பண்ணணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்க வந்து Paytm நம்பர் குடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் இங்க வந்து ரெடீம் பண்றவங்க வந்து இது வந்து டிஃபால்ட்டாவே அந்த நம்பர் இருக்கும். ஸோ, அதனால Paytm நம்பர் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியும். மினிமம் ரூ. 50 இருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா இது Paytm போகுமா இல்லையான்னு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பா நீங்க வந்து வித்ட்ரா பண்றது எல்லாமே போகும். நெக்ஸ்ட்டு கீழ பார்த்தீங்கன்னா, மை கான்டெஸ்ட்னா நான் என்னென்ன விளையாண்டுருக்கேன் அப்படின்னு வரும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்தெந்த அமௌண்ட் ஜெயிச்சீங்களோ அதெல்லாம் வந்து ரிசல்ட்ல வந்துரும். மை கான்டெஸ்ட்ல எந்த டோர்னமெண்ட் இப்ப லைவ்ல இருக்கோ, நீங்க என்னென்ன விளையாண்டுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து மை கான்டெஸ்ட்ல வந்துரும். ஸோ, நீங்க இது கீழ வச்சு அத செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன எர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழ மை கான்டெஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு நாளைக்கு ரூ. 300லிருந்து ரூ. 350 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ற மூலியமா வந்து ஒரு நாளைக்கு வந்து ரூ. 100 ரூ. 200 அந்த மாரி ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் ரெஃபர் பண்ணாலே போதும். அத 10 பேர் ரெஃபர் பண்றது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ பெரிய வேலை ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு ஷேர் தான் பண்ண போறீங்க அவ்வளோதான். அத நெறைய பேர் இருக்கிற குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அசால்ட்டா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த ஆப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு வேணா, உங்களுக்கு ஏர்னிங் ஈஸியா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். நெக்ஸ்ட்டு அடுத்து நான் என்ன வீடியோ போடப் போறேன் அப்படின்னு நானே இப்ப சொல்லிடுறேன். அடுத்து வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல வந்து எப்படி ஹேக் பண்றது? அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் இருக்க அவங்க போட்டிருக்க அந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஹேக் பண்றதுன்னு சொல்லி தரப் போறேன். அதுக்கு பேசிக் வந்து அத வந்து டெர்மெக்ஸ் மூலியமா தான் சொல்லி தரப் போறேன். ஸோ நீங்க வந்து நான் ஏற்கனவே டெர்மாக்கோட பேசிக் இது சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியும். அத பார்க்காம வந்து இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அத வந்து கோடிங் மூலியமா தான் சொல்லி தரேன். ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். பாய்.